சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் பெண்ணின் கழுத்தை கணவன் அறுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னை கிண்டி ரயில் நிலையத்துல பெண்ணிற்கு கத்தி குத்து விழுந்த சம்பவம், அந்த பெண் ஆபத்தான நிலையில் அவரை மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெண்ணினுடைய கழுத்தை அறுத்து அந்த பெண்ணினுடைய கணவர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்து தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில அவர் பாரிமுனை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் அவருடைய மனைவி பானுமதி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருவருமே வெகு நேரமாக ரயில் நிலையத்தினுடைய நடைமேடையில வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாகவும், அப்பொழுது மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பானுமதியை சரமாரியாக குத்தி இருக்கிறார். அவர் அவரிடமிருந்து தப்பி ஓடும் பொழுது நடைமேடையிலேயே அவர் விரட்டி கத்தியால் குத்தி இருக்கிறார். நடைமேடையில பல்வேறு இடங்கள்ல ரத்தம் சொட்டி கிடக்கிறது. உடனடியாக காவல்துறையினர், அந்த இடத்தில் இருந்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்து காவல்துறையினர் ஓடி அந்த நபரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். படுகாயம் அடைந்த அந்த பெண்ணை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவிலே அந்த பெண்ணை அனுமதித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட வெங்கடேசனை கொண்டு சென்று காவல் நிலையத்தில் நடத்திய விசாரணையில மனைவி நடத்தையின் மீது சந்தேகம் ஏற்பட்டு கத்தியால் தாக்கியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிண்டி ரயில் நிலையத்துல ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எப்பொழுதுமே இந்த பெண்கள் அதிகமாக அந்த ரயில் நிலைய நடைமேடையில் இருக்கும்போது அந்த இடத்துல எப்போதுமே பாதுகாப்புக்காக பெண் காவலர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த சம்பவம் நடந்த போது அந்த இடத்துல காவலர்கள் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய நடைமேடையில் இருந்துதான் காவல்துறையினர் ஓடி வந்திருக்கிறார்கள். இது குறித்து மாம்பலம் இருப்பு பாதை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் கழுத்து, மார்பு, கை உள்ளிட்ட இடங்களில் கத்தி குத்து காயத்தால் இருந்த அந்த பெண் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.